ஹலோ எவரிவன். இந்த காலத்துக்குமே ரெலவெண்ட்டாக இருக்கிற பகவத்கீதையில் உள்ள 3 முக்கியமான lessons பற்றி பார்க்கலாமா? The first lesson is live in the present moment. So don't worry about what happened in the past, what will happen in the future. So நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்தது, அந்த எந்த கவலையும் படாமல் always focus on living in the present and let go of the worry about the future. The second lesson the Bhagavad Gita teaches us that everything changes. So இங்கே வந்து எதுவுமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு கிடையாது. ஈவன் நம்மளுடைய விக்டரியாக இருக்கலாம், லாஸாக இருக்கலாம், பெயினாக இருக்கலாம், ஜாயாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாறக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சமமாக பாவிக்க நம்ம கற்றுக்கணும். எப்படி வந்துட்டு ஒரு ஆழமாக வேர் ஊன்றின ஒரு மரம் எந்த மாதிரியான ஒரு காற்று அலைகளுக்கும் தன்னை வந்து அசைச்சு கொடுத்துட்டு இருக்காதோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சமமான மனநிலையோட பாவிக்க கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் செகண்ட் லெசன். த தேர்ட் லெசன் இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் டூயிங் யுவர் ஒர்க். பிகாஸ் இன்ஆக்ஷனை விட ஏதாவது ஒரு செயலை, நமக்கு கொடுக்கப்பட்ட செயலை நம்ம செய்யறது எப்பொழுதுமே நல்லது. அண்ட் ஆல்சோ அதோட அவுட்கம் அப்படிங்கிறதுல நமக்கு வந்துட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுமே இருக்கக்கூடாதுங்க. ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது தானாகவே வந்து சேர்ந்துடும். பட் நாட் பிகாஸ் ஆஃப் த லக். உங்களோட ஹானஸ்டி, இன்டென்ஷன், எஃபர்ட், இது மூலமா நிச்சயமா நீங்க செய்யற வேலைகள் வந்துட்டு உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். உங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப பியூராகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் கிவிங் யுவர் பெஸ்ட் டு த ஜாப் யூ ஆர் டூயிங். தேங்க்யூ.